வண்டி காப்பாத்துங்க. சிவா, என் மோட்டார் சைக்கிள்குள்ள ஏதோ ஒரு பூத்து என்ன அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது சிவா. அதுவா ஓடுது, அது தானாவே ரிவர்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நிறுத்த முடியலப்பா, என்ன காப்பாத்து சிவா. லட்டு சிங் சார், ஊர்ல இருக்கிற எல்லா வண்டியும் என்னோட சைக்கிளை தான் ஃபாலோ பண்ணுது. இதுல என்ன மேஜிக் இருக்குன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு தப்பு நடக்குது. நீங்க உங்க பைக்ல இருந்து உடனே குதிங்க. என்னது குதிக்கணுமா? ஓகே, நான் இப்போ உடனே குதிச்சிடுறேன். குதிச்சிரு லட்டு சேங்க, குதிச்சிரு. நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு இந்த ரிட்டர்ன் டிக்கெட்டை எவன்டா கொடுத்தது? ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். பிரச்சனை நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி நடக்கும் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த தடவை சைக்கிள் பறந்ததால் அந்த பையன் தப்பிச்சிட்டா. ஆனா அடுத்த தடவை கண்டிப்பா அவன் தப்பிக்க மாட்டான். இதுக்கு நான் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சாகணும். நீங்க கவலையப்படாதீங்க, சொல்றத கேளுங்க. இந்த தாப்பா நினைச்சானா சொர்க்கத்திலேயே இடத்த கொண்டு வந்து கொடுப்பான். இந்த சின்ன பையனை விடுங்க. இது மாதிரி பேசுறீங்களே தவிர எந்த வேலையும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு சின்ன பையனையே உங்களால சமாளிக்க முடியல, அந்த இடத்தை எப்படி எனக்கு கொடுப்பீங்க? என் சைக்கிள்ல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் எல்லா வண்டியும் என்னோட சைக்கிளையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்னது? ஓஹோ, பிரச்சனைக்கு இதான் காரணமா? ஓஹோ, இந்த சிப் தான் எல்லா வண்டியும் ஆக்டிவேட் பண்ணி ஃபாலோ பண்ண வைக்குது. சரி வா, நம்ம இத உடனே லட்டு சிங் சார் கிட்ட கொடுத்துறலாம். சிவா, என்னால இன்னும் இதை நம்பவே முடியலப்பா. இது இத்தனுண்டு சிப்பு, இது ஒரு வண்டியே இயக்குமா? இருந்தாலும் நான் ஒரு வாட்டி ட்ரையல் பார்த்துறேன், அதான் நல்லது. கான்ஸ்டபிள் போன. ஓகே, இந்த சிப்பை ஒட்ட வச்சாச்சு. இப்ப பார்க்கலாம் கார் நம்மள ஃபாலோ பண்ணுதா இல்லையான்னு. எது உண்மை எது பொய்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். சார், நம்ம சீக்கிரமா போய் ஆகணும். எல்லா வண்டியும் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு சார். ஓஹோ, கான்ஸ்டபிளே நீ வண்டியை வேகமா ஓட்டு. சரிங்க சார். எடுங்க சார். இன்னும் நீ நல்லா வேகமா வண்டியை ஓட்டு. சிப்பு வேற வரமாட்டேங்குதியா? சார், இப்ப எனக்கு முழுசா தெரிஞ்சிருச்சியா? எல்லா வண்டியவும் இந்த சிப்பு தான் பக்கம் இழுத்துக்குது. இப்ப இந்த சிப்பை எடுத்துட்டு போய் அந்த சின்ன பையன் சிவா சைக்கிளோட பின்பக்க டயர்ல ஒட்டிருங்க. வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் கிராவிட்டி பவர் அதிகமா இருக்கிறதால அவ சைக்கிள் மேலேயே பறக்காது. அப்புறம் இந்த தடவை நான் சிப்போட பவரையும் அதிகப்படுத்தி இருக்கேன். இதால ட்ரக், பஸ்ன்னு பெரிய பெரிய வண்டி எல்லாம் அவ சைக்கிளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும். அப்படியே இடிச்சிடும். சிவா, ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஆமா ரேவா, பாட்டி கூட லஞ்சுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போச்சு போ, மறுபடியும் அந்த சிப்பை யாரோ ஒருத்தர் நம்ம சைக்கிள்ல ஃபிட் பண்ணிட்டான் போல இருக்கு. ஆனா
அது யாருன்னு தான் நமக்கு தெரியலையே. எல்லாரும் வேற வேற ரூட்ல போலாம். அடடா, என் சைக்கிள் பறக்கவும் மாட்டேங்குது. சரி, வேற ஏதாவது பண்ணுவோம். பூஸ்டர் ஆன். ஓகே, பிரச்சனையை எவன் உண்டாக்கணும்னோ அவங்கிட்டயே பிரச்சனையை கொண்டு போவோம். லட்டு சிங் சார், அந்த தாபா எங்க இருப்பாரு? சிவா அவன் எங்கேயாவது இருந்துட்டு போட்டான். அவன் இருக்கிற இடத்துக்கு நீ போகாத. அவன் ரொம்ப மோசமானவன். அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட போனா நமக்கு தான் ஆபத்துல முடியும். ஐயோ லட்டு சிங் சார், இது விளையாடுறதுக்கான டைம் இல்ல. ஊர்ல இருக்கிற காரு, பஸ், ட்ரக் எல்லாமே என்னதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. உடனே அந்த தாபா எங்க இருப்பான்னு சொல்லுங்க. ஊருக்கு வெளியே இருக்கிற பழைய ஃபேக்டரியில இருக்கிறான். இருந்தாலும் நீ தனியா போகாத. இதோ நானும் வந்துகிட்டே இருக்கிறேன். லட்டு சிங் சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இந்த ஊர்ல நிலநடுக்கம் வருதா? அதுக்கு வாய்ப்பே இல்லையா? அங்கிள் நிக்காதீங்க, ஓடுங்க. அப்ப புதிங்க, இனி அந்த பையன் தப்பிச்சு போக கூடாதா? என்ன மிஸ்டர் தாபா, எப்படி இருந்தது? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். முதல்ல என்ன புடிங்க பாக்கலாம். இந்த தாபா நினைச்சானா சொர்க்கத்திலே இடத்த பிடிப்பான் பாத்துக்க. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தாங்க, இதையும் வச்சுக்கோங்க. அப்பா, ஏன்னா அடிக்கிறான் இந்த சின்ன பையன். சரி சரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இனிமே நீ என்கிட்ட பிரச்சனை பண்ண வரக்கூடாது. நீ இன்ஸ்பெக்டர் ஒரு நல்ல டாக்டரா கிட்ட கூட்டிட்டு போங்க. மறுபடியும் எனக்கு கோபம் வந்துச்சுன்னு வைங்க, முடியல.